ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றி பல தியானங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டங்கள் என்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு கடினமான ஒரு பாதையின் ஊடாக நடத்தப்படக்கூடிய ஓட்டம் அல்ல. ஆண்டவராகிய தேவனை சார்ந்து நீங்க ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தை மாதிரி எளிதான வழிகளை உங்களாலும் என்னாலும் எந்த விஷயத்திலும் பார்க்க முடியாது. இந்த உலக ரீதியான காரியத்தில் கூட பார்க்க முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய வழிகள் என்று அழைக்கப்படக்கூடியது நம்ம நினைவுக்கும் நம்முடைய யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் இது விளங்கி கொள்ளக்கூடிய காரியங்கள் அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை போல லகுவான மார்க்கத்தை உங்களாலும் என்னாலும் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது. இப்போ இவைகளை முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவராகிய தேவன் பல விதமான தகுதியை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்களான்னா இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் உடனே அவன் கண்ணை மூடிட்டா பரலோகத்துக்கு போயிடுவானா இல்லை. சில தகுதிகள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிச்சா மாத்திரம்தான் தேவனுடைய விருப்பத்தின்படி பல தகுதிகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்பதாக வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். உங்களுக்கே தெரியும், நீங்க இந்த உலக ரீதியாக நீங்க செய்யக்கூடிய வேலையில சில எலிஜிபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு வேலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் சில தகுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னென்ன விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், என்னென்ன விதமான அது பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னால் கம்பெனியில் பணியாற்றி இருக்கக்கூடிய பல விதமான அதாவது அதில் இந்த பணியாற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களை பற்றி தான் சான்றிதழ்கள் வேணும். இப்படி பல காரியங்களை நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி கர்த்தரும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான தகுதிகளை எதிர்பார்க்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அவனுடைய தகுதி எப்படி இருக்கணும், எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தர் பல நிலைகளை நமக்குன்னு வச்சிருக்கிறார். ஆனால் தகுதி இல்லாமல் நம்ம காணப்படக்கூடிய நேரங்களில் அவைகளை அதனுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் எந்த விஷயத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு பல தேவனுடைய மனிதர்களால் நீங்களும் நானும் நடத்தப்பட்டு கொண்டு வரக்கூடிய காலங்களை பார்க்குறோம். சத்தியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க காத்திருந்து கேட்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் அவங்க கூட பிரசங்கம் பண்ணுறாங்க. சில தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்யக்கூடிய மக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு உங்களுக்கு முன்னால் அவங்க அறிவுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாதா? இந்த மாதிரியான ஒரு தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியாதா? முடியும். ஆனால் அதுக்கு என்ன தகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி யோசனை நம்முடைய வாழ்க்கையில் வர்றதில்லை. அவங்க சொல்லிட்டாங்க, ஸோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி நம்ம விட ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த காரியங்களை பெறக்கூடிய தகுதியின் அடிப்படையை இழந்து போகும் மக்களாக மற்றவர்களால் இன்னைக்கு வரைக்கும் நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுக்கு என்ன காரணமோ இதுதான் ரீசன். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தரே உங்களை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. கர்த்தரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், கர்த்தரே உங்களை கைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கண்கள் காணக்கூடிய இந்த மனிதர்களால் நடத்தப்படுகிறதே நான் விரும்புகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை தான் என்னுடைய தகுதியை இழக்க செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தரணும்னு ஆசைப்படுறாரு. அவரே நேரடியாக பேசணும்னு சொல்லி, அவரே காரியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி சில மக்களை தான் தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய தேவன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிறதை பற்றிலாம் கிடையாது. எல்லா மனிதருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் வருகிறது இல்லை அப்படின்னா இந்த விஷயங்களை பெறக்கூடிய அளவிற்கு முதல் காரியம் நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் அல்லது பாத்திரவான்களாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். அதாவது ஒரு காரியத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உங்களாலும் என்னாலும் சரிவர பயன்படுத்த முடியாது. அப்போ அது முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் யாவற்றையும் பெறக்கூடிய ஒரு தகுதி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஒரு பாத்திரவானாக்கப்படக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படணும். இந்த மாதிரி பாத்திரவான்களாய் மாற்றப்படக்கூடிய மக்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் பல விஷயங்களை அவங்களுக்காக வச்சிருக்கிறார். நீங்கள் சரியான ஒரு பாத்திரவான்களாக நடைபெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தாலே போதும். தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும். தேவன் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய பல காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை, நம்முடைய செவிகளினால் அவைகளை நம்ம ஆராய்ச்சி கூட பார்த்தது கிடையாது. அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் ஏன் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் போயிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவைகளை பெறக்கூடிய தகுதி அல்லது பாத்திரமற்ற ஒரு நிலை நம்முடைய நிலை
நிலையாக இருக்கிறது தான் காரணம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் பெறக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய தன்மைகளை உடைய ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலவிதமான விஷயங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்பும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். நீங்க நீங்க வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி ஆழமா நீங்க புரிஞ்சுக்கங்க. பார்ஷியாலிட்டி பார்த்தெல்லாம் கர்த்தர் வந்து எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாரு. எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபைகளை, தம்முடைய இரக்கங்களை தர வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம், விருப்பம். ஆனா, அதற்கேற்ற தகுதியற்ற ஒரு நிலை அல்லது பாத்திரமாக்கப்படாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதுனால தான், பல நேரங்களில் தேவனுடைய நன்மைகளை உங்களாலும் எல்லாரும் பெற முடியாதவர்களை விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பேச வேண்டும் என்று மெய்யாகவே கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக பாத்திரவானாய் நடக்கக்கூடிய நிலைகளை பற்றி நான் உங்க கூட வந்து சில முக்கியமான கருத்துக்களை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை தர வேண்டும் என்று விரும்பினாலும், பெற முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், அவைகளை பெறக்கூடிய பாத்திரமற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதுதான் காரணம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய காரியங்களை சில மக்களுக்கு மாத்திரம் தந்துட்டு நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த நிலையெல்லாம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண வேண்டும் என்கிற விருப்பம் அவருக்கு உண்டு. ஆனால் பெறுகிறதற்கு எனக்கு பாத்திரமற்ற நிலை என்னுடைய வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகளை நீங்களும் நானும் பெற தவறி போகும் ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். பாத்திரமாய் நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன, எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரமாய் இருக்கின்றார். முதல் காரியம், கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்னா, எந்த விஷயத்திற்கும், எந்த காரியத்திற்கும், எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு போக போறாரு. வனாந்திர வழியிலே அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு நேரம் வருது. அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பயம். வனாந்திர வழியில் நம்ம வந்து கடந்து போகிறோம். ஒருவேளை அநேக விதமான நகரங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள போனால் கூட நமக்கு ஆகாரத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் வனாந்திர மார்க்கமாக ஆண்டவராகிய தேவன் கூட்டிட்டு போக போறார். இதிலும் எவ்வளவு நாள் நமக்கு அந்த அதாவது அந்த பயண நாள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்போ வழிக்கு தேவையான ஆகாரத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்ற அவங்களுடைய மனசுக்குள்ள சின்ன ஒரு அவிசுவாசம். அந்த அவிசுவாச நிமித்தம் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தேவையான இன்னைக்கு நாளைக்கு உரிய காரியத்துக்கு மாத்திரம் வந்து சில காரியங்கள் எடுத்துக்கங்க. இனி வரக்கூடிய காலங்களுக்கு தேவையான எல்லா விதமான வழிகளை நானே சந்திப்பேன். நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை பார்த்துக்கிறவரா, பார்க்க மாட்டார். இதுவரைக்கும் இந்த ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அந்த ஜனங்கள் நடந்து போறாங்க. வசனத்தில் என்ன போடுது? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதற்கு உண்டான பலன்களை கர்த்தராகிய தேவனால் நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள்ங்கிறது கர்த்தருடைய வசனம். உடனே இவங்க செஞ்சது வந்து கர்த்தருடைய நாமத்தினால பெரிய வேலையெல்லாம் பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்தை விட்டுட்டு அவங்க வந்து வெளியே போனாங்க, அவ்வளவுதான். நடந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்கள் போய் கானான் நாட்டிலே காணப்படக்கூடிய உச்சிதமான பதார்த்தங்களை தொடக்கூடிய வரைக்கும் தேவன் அவர்களை ஒரு நாளும் கைவிடாமல் பராமரிக்க ஆரம்பித்தார். வசனத்தின்படி என்ன போட்டிருக்கு? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமாக இருக்கின்றான். நீ கர்த்தராகிய தேவனுக்கென்று ஒரு கல்லை நகர்த்தினா கூட அதனுடைய நிறைவான பலன் உடைய வாழ்க்கையிலே வராமல் போகவே போகாது. கர்த்தருடைய நாமத்தினால நீங்க இந்த ஒரு அடிப்படையில், நான் வந்து ஊழியக்காரன் சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஊழியங்களை செய்யறது மட்டும் இல்லை. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த விஷயத்தை நீங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சாலும் நீங்க ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரன். அதாவது வேலைக்காரன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எல்லா விதமான கூலிகளையும் பெறுகிறதற்கு பாத்திரம் உள்ளவனாய் இருக்கின்றான். அப்ப பாத்திரவான் என்கின்ற ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், எல்லா நிலைகளிலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக பாத்திரம் உள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது.
அப்போ ஒரு ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான், ஒன்றுமே இல்லை, பெரிய கடினமான ஒரு காரியம்லாம் கிடையாது, ஈஸியான ஒரு காரியம் தான். தேவனுடைய வாக்குகளுக்கு நீங்கள் மெய்யாகவே செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். நீங்கள் ஒபே பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானா உங்களுக்கு உண்டான எல்லா விதமான நிலைகளையும் ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்தினால அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இதற்கு சான்று. அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முழுவதும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சதுனால எதிர்பார்க்க முடியாத பல நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார். யோசுவானுடைய தலைமையில எரிகோ கோட்டையை தகர்க்கும்படிக்காக கர்த்தராகிய தேவன் ஜனங்களை அனுமதிக்கின்றார். அந்த கோட்டையை பற்றி பலவிதமான செய்திகள் காணப்படக்கூடிய அந்த நாட்கள்ல இந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், என்னுடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சார். இப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த மக்களுடைய அறிவின் அந்த நிலைவின் படி யோசிக்கிறது உண்டானால் இந்த துதியினால இந்த கோட்டையினுடைய அந்த எல்லா சதலங்களும் இடிக்கப்படுகிறது எப்படி அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நம்பினாங்க. அவர்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேலை செஞ்சாங்க. செய்த வேலைக்கு அவங்க என்ன கூலி அவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் அழித்து போட்டு அந்த கானான் நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த பட்டணத்தை தாண்டி யாருனாலும் வர முடியாது என்கின்ற ஒரு பெயரை, அதாவது ஒரு பெரிய ஒரு பெயரையே மாற பண்ணக்கூடிய அளவிற்காக அந்த கானான் நாட்டுக்கு, அதாவது எந்த மக்களும் வர முடியாத அளவுக்கு தடைக்கலாய் காணப்படக்கூடிய அந்த எரிகோவே தகர்த்து ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்மை பாருங்களேன். அப்ப ஒரு வேலையை நீ செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய கூலி உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் வந்தே ஆகும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பாத்திரமான ஒரு வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட வேலை செய்யணும், அவருடைய வார்த்தையின்படி நீங்க வேலை செய்யணும். நான் வேலை செஞ்சுட்டு நான் அதாவது வேற ஒரு கம்பெனியில் நான் போய் நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் வேலை பார்த்தேன், எனக்கு நீங்க கூலி தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குக்கு இணங்க நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய நிச்சயமான கூலி உங்கள் வாழ்க்கையை கட்டாயம் தேடி வந்தே தீரும். அப்ப ஒரு பாத்திரமான வாழ்க்கை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? முழுவதும் கீழ்ப்படிதல், முற்றிலும் கீழ்ப்படிதல். இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை ஆண்டவராகிய தேவன் பாத்திரமுள்ளவனாக நினைவு கூறுகின்றார். என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் உடைய பலனை தரக்கூடியவராய் விளங்குகிறார். நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு பலன் கொடுப்பாரு, நீங்க அழக்கூடிய அழுகைக்கு பலன் கொடுப்பாரு, உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான பலன்களை தருவார். எப்ப நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய வாக்குகளுக்கு கீழ்ப்படிந்து பாத்திரம் உள்ளவனாக நினைவு கூறப்படக்கூடிய நேரத்தில், வேலையாள் என்று அழைக்கப்படக்கூடியவன் அவன் மெய்யாகவே கூலி புரிந்து கொண்டு எஜமானுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு தான் அவன் வேலைக்கே வர்றான். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் எஜமானே. இந்த ஒரு கூலியை நீங்க என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தருகிறது உண்டானால் நீ என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பித்தால் இப்படிதான் எல்லா விதமான எஜமான்களுக்கும் கூலி ஆட்கள் மெய்யாகவே கூலி புரிந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஜமானும் கூட கூலி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூலி ஆளுடைய எல்லா விதமான திறமைகளை அறிந்து அவனை எப்படிலாம் பராமரிக்கிறானோ அதே மாதிரிதான் கர்த்தரும் கூட. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் வார்த்தைகளுக்கு மீறி நீங்க செஞ்சு அதனுடைய பலனை எதிர்பார்க்கும்படிக்காக உட்கார்ந்திருந்தா எந்த நன்மையும் வராது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது பாத்திரமான ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிங்க. அவர் சொல்லும் காரியங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைவான பலன்களை ஆண்டவருடைய நாமத்தினால் பாத்திரமாக காணப்பட்டிருக்கக்கூடிய சகல நிறைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள. இதைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார், பாத்திரமான ஒரு நடக்கை என்கிறதை பற்றி. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். 2வது பாத்திரவான் யாருன்னு சொன்னா, உங்களை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்கிறனால் உருவாக்கப்படக்கூடிய பாத்திரமான ஒரு நிலை, சாட்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லா ஜனங்களும், உங்களை பார்க்கும் எல்லா ஜனங்களும் இவன் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினான். உங்களை பார்த்து அவங்க சாட்சி சொல்லணும். தேவனை அறிந்தவனும் தேவனை அறியாதவனும் தேவனுக்கு விரோதமானவனும் பொல்லாங்காய் காணப்படக்கூடிய மனிதனும் அல்லது ஆண்டவராகிய தேவனையே அருவருக்கக்கூடியவனும் அல்லது சாத்தானும் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். யோபுவை குறித்து சாத்தானே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? அவன் உங்களுக்கு மெய்யாகவே பயந்து நடக்கிறான்னு சொல்றான்.
விருதாவாக பயந்து நடக்கிறான்னு கேட்கிற ரெண்டாவது, என்றாலும் பயந்து நடக்கிறாங்க கூடிய அந்த ஒரு நிலை, அந்த நினைவு அவனுடைய மனதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்னை குறித்து ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், பாத்திரமான ஒரு மனிதனாக ஆண்டவராகிய தேவனால் நினைவு கூறப்படக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? தேவன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு சொல்லி விருப்பப்பட ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, எல்லா தயவுக்கும் நீங்களும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாய் நினைவு கூறப்பட வேண்டியது அவசியம். இந்த பாத்திரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் உங்களை குறித்து ரெக்கமெண்ட் பண்றாங்க கத்துட்டு போய். இவன் இந்த இந்த மாதிரியான ஒரு தயவை பெறுகிறதுக்கு அவன் வந்து உண்மையிலே உம்முடைய மகிமையான காரியங்களை பெறுகிறதுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நடக்கை உள்ள சாட்சி பெற்று ஒரு பாத்திரவானா இருக்கிறாருங்கிறதை பற்றி அவங்க சொல்றாங்க. தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்களால் சாட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளும் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். பாத்திரமான ஒரு நடக்கை, ஆண்டவராகிய தேவனுடைய தயவை பெறக்கூடிய ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குரிய காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு நன்மையை தாங்க, நான் இவ்வளவு நன்மையான காரியம் எசேக்கியா ராஜா போய் ஜெபிச்சார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால இந்த தயவுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். காரணம், உம்முடைய நாமத்தினால எத்தனையோ விதமான மக்கள் தேவனுடைய அந்த பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்காது இருக்கக்கூடிய அந்த காலத்துல நான் உமக்காக செஞ்ச காரியங்களை எல்லாம் நினைவிலே கொள்ளுங்க என்றதை பற்றி எல்லாம் எசேக்கியா மாதிரிலாம் கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் நான் வந்து அநேக விதமான புலம்பல்களின் ஊடாக நம்ம வந்து கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களே உங்களை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த மனிதன் உம்முடைய எல்லா நன்மையான காரியங்களை பெறுகிறதுக்கு அவன் பாத்திரமான நடக்கை உள்ளவன். அவனுடைய நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவன் கடவுளுக்கு பயப்படக்கூடியவன், அவன் எல்லா விதமான காரியங்களையும் கண்ணும் கருத்துமாய் செய்யக்கூடியவன், நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பணிகளையும் மீறாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். தேவனை அறியாத, தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத மக்களால் சாட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் பாத்திரமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்தினால இதை ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இரண்டாவது விஷயம் என்ன இருக்க வேண்டும் என்றால், உங்களையும் என்னையும் பார்க்கும் எல்லா ஜனங்களும் உங்களையும் என்னையும் பற்றி, நம்முடைய நடக்கைகளை பற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சிகளின் மூலமாய் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். இந்த ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். இந்த தயவை பெறுகிறதுக்கு இவன் பாத்திரம் உள்ளவன் ஆண்டவரே. அவங்க சொல்றாங்க, தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்கள், இவர்தான் இயேசு என்பதை பற்றி அறியாது இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க சொல்றாங்க, இவனை பார்த்து இந்த மனுஷனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவன் உம்முடைய தயவை பெறுகிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய், பாத்திரமுள்ளவனாய் இருக்கிறான் ஆண்டவரே, நீங்க இவனுக்கு வந்து நன்மை செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அளவிற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மக்களாலும் சாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை தான் தேவனுடைய கண்களிலே விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை, பாத்திரமாக்கப்பட்டது கூடிய வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதுல 21வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 21:36 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுருக்குன்னு பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மூன்றாவது பாத்திரமான ஒரு நடக்கைன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா விஷயத்திலும் ஒரு விழிப்பு, எல்லா விஷயத்தையும் ஜெபத்தோடு அணுகும் ஒரு அணுகுமுறை. இது இந்த கடைசி காலத்துல எல்லா மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்னா, உன்னுடைய பலத்தோடு நீ மெய்யாகவே பிரயாசப்படுப்பா, உன்னுடைய முயற்சினால் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்காக உன்னால் ஆன மட்டும் நீ முயன்று அந்த காரியங்களை செயல்பட அப்படிலாம் சொல்லல. கர்த்தர் சொல்லுகின்றார், எதையும் நீ ஜெபத்தினால் முயற்சி பண்ணு. ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய உதவியோடும் ஒத்தாசையோடும் நீ கிரியைகளை செய்ய வேண்டியது அவசியம். மட்டுமல்லாம சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நடக்குகளையும் குறித்து அறியக்கூடிய அறிவுல ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்? இந்த காலத்துல நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையை எப்படி நான் ஆசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையிலே ஒரு தெளிவான ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வரணும். நம்மளை சுற்றி இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நடைமுறைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல வாழ முடியாத வாழ்க்கை வாழக்கூடிய முடியாத அளவிற்காக சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை பாத்திரமாக நினைவு கூற ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, காலங்களை உணர்ந்து கிரியைகளை நடப்பிக்கும் ஒவ்வொரு மனிதரையும் கர்த்தராகிய தேவன் பாத்திரவானாக நினைவு கூறுகின்றார். காலங்களை அறிஞ்சு நீங்க செய்யுங்க,
காலங்களை உணர்ந்து காரியங்களை செய்யுங்க. இது ஜெபிக்க வேண்டிய காலம், இது உபவாசிக்க வேண்டிய காலம், இது கர்த்தருடைய நாமத்தினால எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலம், இது நீங்கள் இயங்க வேண்டிய காலம், இது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மெய்யாகவே மெய்யாகவே பெரிய காரியங்களை பெற வேண்டிய காலம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் காலங்கள் காலங்களாக பிரித்து வைக்க ஆரம்பிச்சார். எந்தெந்த காலத்துல என்னென்ன விதமான நடவடிக்கைகள் கூடாக கடந்து போகணும். இந்த விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய காலங்களை உணரக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பிச்சாதான் தேவனுடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரவான்களாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஜெபிக்கக்கூடிய இந்த காலங்களில் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய நாமத்தினால, அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நீங்கள் எண்ணப்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணுங்க, வெளிப்பாருங்க. காலங்களை புரிந்து கொள்ளுங்கள். காலங்களை பற்றி தான் ஒரு விழிப்பு இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஜெபத்தோடு அணுகக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பாடங்களை நம்ம பார்க்குறோம். என்ன பாடங்கள் அவங்களாம் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், உன்னுடைய மாம்ச முயற்சினால் நீ முயற்சித்து பாரு. உன்னால் ஆன மட்டும் நீ வந்து அநேக விதமான பிரயாசங்களின் ஊடாக கடந்து போ. மீதியானவைகளை கர்த்தராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தருவார்னு சொல்லி பல மக்களால் நீங்களும் நானும் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை சாராமல் நீங்கள் செய்யும் எல்லா இயக்கங்களும் வேஸ்ட். அவைகளை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஜெபத்தோடு நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டும். விழிப்போடு காலங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்று சொன்னால், எந்த தயவையும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம் உள்ளவர்களாக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் இந்த தகுதி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். என்ன தகுதி வரணும்? காலங்களை பற்றி தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்திலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஜெபத்தோடு கூடவே அவைகளை ஆசரிக்க பழகக்கூடிய ஒரு தன்மை. இந்த ரெண்டு தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் காணப்பட ஆரம்பிக்கிறது. நான் சொல்லக்கூடிய ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில், அதாவது வந்து வேற வழி இல்லாமல் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை பற்றி நான் பேசலை. கண்ணோடும் கருத்தோடும் நம்ம ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தினுடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிச்சா தான் கர்த்தர் இல்லாமல் ஒரு இயக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தினால் மட்டுமே இவைகளை என்னால் இந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியும் என்கிற உறுதியோடு கூட நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள் தான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் பாத்திரமுள்ளவனாக நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி போக ஆரம்பிச்சது? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தாலும், சீஷர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியமாகட்டும், ஆண்டவருடைய நாமத்தினால பலவிதமான ஊழியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்களாகட்டும், அநேக விதமான மக்களால் வரக்கூடிய உபத்திரவங்கள் யாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகட்டும், சாத்தானை எதிர்க்கக்கூடிய காலங்களாகட்டும், மட்டுமல்லாமல் கடைசியிலே ஓட்டத்தினுடைய இறுதியிலே கடந்து போய் சிலுவை மரணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்களாகட்டும், எல்லா காலங்களிலும் கர்த்தராகிய தேவன் செய்த அந்த காரியத்தை பாருங்க, ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவரை விளங்கினார். ஜெபம் இல்லாம எந்த இயக்கம் நம்முடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தப்படாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சதுனால, இந்த ஜெபத்தின் மூலமாய் காரியங்களை நீங்கள் அணுக பிரயாசப்பட ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனால் நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக நினைவு கூறப்படுகிறீர்கள். மட்டுமல்லாம அந்தந்த காலங்களை பற்றி தான் புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் ஏன்னா வந்து கர்த்தர் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது மாட்டை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு. அதன் பின்பதாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அநேக விதமான பறவைகள் தாங்கள் வந்தடையக்கூடிய காலங்களை அறியும் என்னுடைய ஜனங்களும் அந்த ஒரு அறிவும் உணர்வுமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ காலங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கர்த்தர் எப்படிலாம் வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த காலங்களை விளங்கி கொண்டு அந்த காலங்களுக்கு ஏற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்படக்கூடிய பாத்திரம் உள்ளவர்களாக நினைவு கூறப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4:1 வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்த ஒரு காரியமாக கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பை போல அல்ல.
இந்த உலகத்துல ஒரு மனிதனை அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த அழைப்பை நீங்களும் நானும் மேன்மையாக நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். ஆனால் தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பு வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. தேவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான மேன்மையான ஒரு அழைப்பு, தேவன் உண்டாகி இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஆண்டவராகிய தேவனை சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பு, ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய ஜனமாய் இயங்கக்கூடிய ஒரு அழைப்பு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்பை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இப்ப இந்த அழைப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புக்கு பாத்திரமுள்ள நடக்கை உள்ளவர்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த அழைப்பை பற்றிதான மேன்மையை முதல் காலி விளங்கிக்குங்க. இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படாத ஒன்றை தேவன் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரு. நான் அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பாத்திரமற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பக்கத்துல போய் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் 24 மணி நேரமும் துதிகளினாலும் சோத்திரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய கேருபீன்களும் சேராபீன்களும் தூதர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தேவனுக்கு அருகாமையான ஒரு ஸ்தானத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் விளங்கும் போது அதற்கு ஏற்ற ஒரு நடக்கை உள்ளவர்களாக, அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம் உள்ளவர்களாக நீங்கள் உங்களை மாறப்பட வேண்டியது அவசியம். இவ்வளவு பெரிய ஒரு தகுதியற்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் என்னுடைய தகுதியை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கணும். அதற்கு உரிய தகுதி பெற்றவனாக, இவைகளை ஆசரிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தகுதி உள்ளவனாக என்னை நான் மாறப்பட வேண்டியது அவசியமான ஒன்று என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய மேன்மையை நம்முடைய நினைவினாலும் நம்முடைய யோசனையினாலும் யோசிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை தந்த கர்த்தருக்கு நீங்களும் நானும் பாத்திரமுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று தானே. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார், எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய நடக்கைகளிலே பாத்திரமுள்ளவர்களாய் நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்காக உங்கள் தகுதியை ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிருபை. இது எத்தனையோ மக்கள் இந்த மாதிரியான காரியங்களுக்காக பெரும்படிக்காக தவித்த அநேக விதமான மக்கள் உண்டு. ஆண்டவருடைய நாமத்தினாலே சாது சுந்தர் சிங் என்கின்ற நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய புத்தகத்தை எழுதி வைத்திருக்க ஆரம்பித்திருக்கின்றார். சொர்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான முயற்சியின் ஊடாக கடந்து போகக்கூடிய அநேக விதமான அதாவது அந்த சந்நியாச அது வாழ்க்கையை பூண்டிருக்கக்கூடிய மக்களை அந்த தேவனுடைய மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த நிலைகளை பற்றி எழுதுகிறார். அதுல சில ஜனங்கள் சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் கடவுளுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஏறக்குறைய 40 வருஷம் இந்த முயற்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். உடனே சாது கேட்கிறாரு, இந்த முயற்சியிலே ஏதாகிலும் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில வந்ததா? இதுவரைக்கும் வரல, ஒருவேளை இனியும் வரலாம், ஒருவேளை வராமலும் போகலாம் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. அந்த மக்களுக்கு நிச்சயமே இல்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு மேன்மையை நான் பெற்றுக்கொள்வேனா இல்லையா அது அவங்களுக்கே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய உரிமை எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு உரிமை. அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புக்கு பாத்திரமுள்ள நடக்கை உள்ளவர்களா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க. இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு இல்லை, இது உங்களுக்காகவே பிரத்யேகமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பாய் இருக்கிறதுனால இந்த அழைப்பை நீங்கள் இழந்து போகாத அளவிற்காக தகுதியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளர்த்துக்கொள்ள பிரயாசப்படுங்க, ரொம்ப முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை பெறுகிறதுக்கு எத்தனையோ ஜனங்கள் காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை தேடி தேடி எத்தனையோ ஜனங்கள் அலுத்து போய் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லக்கூடிய நேரங்களில் நீங்களும் நானும் தேடாது இருக்கக்கூடிய நேரத்திலேயே தேவன் உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த நன்மைகளுக்கு பாத்திரமுள்ள நடக்கை உள்ளவர்களாய் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசேஷமான ஒரு அந்தஸ்து, விசேஷமான ஒரு அழைப்பு, இது பல மக்களாலும் எட்டப்பட முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த தன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த அழைப்பை இழந்து போகாத அளவிற்காக பாத்திரமுள்ள நடக்கை உள்ளவர்களாய் உங்களை நீங்கள் மாறப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகமில்லை. கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்தது உண்மை, ஆண்டவராகிய தேவன் நம்மேல் தம்முடைய கிருபைகளை வைத்தது உண்மை. இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவர்களாய் உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கடைசி வரைக்கும்
நீங்கள் உறுதியாய் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளின் மூலமாய் ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களால் எட்ட முடியாத பல மேன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறேன். நாங்கள் யோசிக்க முடியாத பல விஷயங்களை ஆண்டவராக தேவன் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறேன். உம்மை சந்திக்கிறதும் உம்மோடு கூட இடைப்படுகிறதும் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதும் நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத ஒரு உண்மையான ஒரு நிலை ஆண்டவரே. என்றாலும் இவைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே வாக்கு பண்ணி தந்து இவைகளுக்கு உண்டான உரிமைகளை எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கர்த்தாவே, தகுதியின் அடிப்படையிலே பாத்திரம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுனாலே எவ்வளவு உன்னதமான மேன்மைகளை நாங்கள் ஒருபோதும் இழந்து போய்விடாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எங்கள் ஆவிக்குரிய நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உடைய வருகை பரியந்தம் கர்த்தராகிய தேவனுடைய அழைப்புக்கும் அவருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்திற்கும் கர்த்தாவை கர்த்தருடைய நாமத்தினாலே உட்படக்கூடிய நல்ல பாத்திரம் உள்ளவர்களாக எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியத்தினுடைய அடிப்படையிலும் பாத்திரவான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதியின் அடிப்படையை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்திலே நிலைத்து நிற்கவும் தேவராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.